ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்ம அனுபூதிக்கான பயணம். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். தெய்வ தந்தையே, நாங்கள் உனது மகிமையை, உனது குறிக்கோள்களை காண்போமாக. இடைவிடாத சரியான செயலின் மூலமாக உன்னிடம் இட்டுச் செல்லும் நேர் வழியை நாங்களாகவே பின்பற்றுவதற்கு எங்களுடன் உனது சக்தி, உனது உயிராற்றல் மற்றும் உனது வழிகாட்டலை எப்போதும் உணர்வோமாக. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் மற்றும் என்னவாக ஆக போகிறீர்கள் என்பது குறித்து புதிய தீர்மானங்களை எடுங்கள். உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை அமைத்து கொள்ளுங்கள், அதை செயல்படுத்துங்கள். அப்போது நீங்கள் எத்தனை மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என காண்பீர்கள். உங்கள் முன்னேற்ற திட்டத்தை செயல்படுத்துவதில் தோல்வி என்றால் நீங்கள் உங்கள் மன உறுதியை செயலிழக்க செய்திருக்கிறீர்கள் என்று பொருள். உங்களுக்கு உங்களை காட்டிலும் மிகப்பெரிய நண்பனும் இல்லை, மிகப்பெரிய எதிரியும் இல்லை. நீங்கள் உங்களையே நண்பனாக்கி கொண்டால் உங்களால் வெற்றியை காண முடியும். நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீர்களோ அதுவாக இருப்பதையும், நீங்கள் எதை நிறைவேற்ற விரும்புகிறீர்களோ அதை சாதிப்பதையும் தடை செய்யும் இறைவனின் நியதி எதுவும் இல்லை. நீங்கள் ஒப்புதல் அளித்தாலன்றி ஏற்படும் ஒரு தடையும் உங்களை பாதிக்க முடியாது. உங்களால் என்ன செய்ய இயலும் என்பதை தீர்மானிக்க போவது உங்கள் இச்சா சக்திதான், வேறு எதுவும் இல்லை. பகவத்கீதை அத்தியாயம் 6 ஸ்லோகம் 5. மனிதன் தன்னை தன்னாலேயே உயர்த்தி கொள்ளட்டும், தன்னை தானே இழிவுறுத்தல் ஆகாது. ஏனென்றால் தானே தனக்கு நண்பன், தானே தனக்கு பகை. நீங்கள் என்னவாக இருக்க போகிறீர்கள் என்பதை தீர்மானிப்பது நீங்கள்தான். உங்கள் கடந்த கால பழக்கங்கள் இல்லை, உங்கள் கடந்த கால வினை பயன்கள் இல்லை, உங்கள் ஜாதகமும் இல்லை. ஜோதிட ஆலோசனை உங்கள் முன்வினை பயன்களுக்கு அதிகாரத்தையும் வலிமையையும் கொடுக்கிறது. அது உங்கள் மன உறுதியை பலவீனப்படுத்துகிறது. இறைவனை உங்கள் மனத்திற்பம், உங்கள் மன உறுதிக்கும் உங்கள் வாழ்விற்கும் இடையில் எந்த ஐயமோ அல்லது மனச்சோர்வோ வருவதற்கு முற்றிலும் அனுமதிக்க வேண்டாம். சந்தேகம் அழிவை உண்டாக்குவது. அது நம்பிக்கையின் உந்து சக்தியை செயலிழக்க செய்து மன உறுதியை அழித்து விடுகிறது. மன உறுதி சேதப்படுத்தப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களது சாதனை இயந்திரத்தை பாழ்படுத்தி விட்டீர்கள். நம்பிக்கையால் எதையும் சாதிக்க முடியும், சந்தேகத்தால் அனைத்தையும் அழிக்க முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களையே சந்தேகத்தின் இரையாவதற்கு அனுமதிக்காதீர்கள். நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீர்களோ அதுவாக இருக்க முடியும் என்ற உங்களது திட நம்பிக்கையை எதுவும் வலுகுறைய செய்ய வேண்டாம். உங்களை தடுத்து கொண்டிருப்பவர் நீங்களேதான், வேறு ஒருவரும் இல்லை. எனது குருதேவ சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அதை என்னிடம் மீண்டும் மீண்டும் கூறிய போதிலும் முதலில் அதை நம்புவது கடினமாக இருந்தது. ஆனால் நான் என் வாழ்வில் இறைவன் அளித்துள்ள கொடையாகிய இச்சா சக்தியை பயன்படுத்துகையில் அது என்னை காப்பவராக இருப்பதை கண்டுகொண்டேன். இச்சாசக்தியை பயன்படுத்தாமல் இருப்பது என்பது ஒரு கல்லை போல் ஜடமாக, ஒரு உயிரற்ற பொருளாக, ஒரு பயனற்ற மனிதனாக இருப்பதாகும். எண்ணத்தின் ஆற்றல். அநேகர் உடலளவில் மட்டுமல்லாது மனதளவிலும் கூட சோம்பி இருக்கின்றனர். ஆக்கப்பூர்வமான சிந்தனை உங்களுக்கு ஒரு சிறந்த மறைந்திருக்கும் சுற்றி தேடும் ஒளியைப் போல வெற்றிக்கான நிச்சயமான பாதையை காட்டுகிறது. நீங்கள் தீவிரமாக சிந்தித்தால் எப்போதும் ஒரு வழி கிடைக்கும். சிறிது காலத்திற்கு பின்னர் கைவிட்டு விடுபவர்கள் சிந்தனை சக்தியை வலுவிழக்க செய்கின்றனர். உங்கள் நோக்கம் நிறைவேறும் பொருட்டு உங்கள் லட்சியத்திற்கான பாதையை காட்டுவதற்கான அறிவொளியுடன் உங்கள் சிந்தனை இருக்கும் வரை அதை பயன்படுத்த நீங்கள் உங்களால் முடிந்த அளவு செய்ய வேண்டும். ஆலோசனையின் ஆற்றல் மிக வலியது. சாதிக்கும் வல்லமை மனதில்தான் உள்ளது. உங்கள் உடலுக்கே ஆதாரமாக இருப்பது எண்ணம் மட்டுமே. உணவு தற்செயலானது. உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் பிரதான சக்தியானது உங்கள் மனம், அதாவது உங்கள் உணர்வு நிலையாகும். எண்ணம் தான் உங்கள் உடலினுள் சக்தியை கொண்டு வருகிறது. எண்ணம் மட்டுப்படுத்தப்படும் பொழுது உடல் பலவீனத்தை உணர்கிறது மற்றும் சீர்கட துவங்குகிறது. இறைவனின் எண்ணமே எல்லாவற்றினுடைய சாரமாகும். அது உயிரோட்டமிக்கது, அது எல்லையற்றது. எல்லையற்ற பிரம்மாண்டத்திலிருந்து அனைத்தும் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன. இறைவன் தனது உணர்வு நிலையிலிருந்து ஓர் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறான். அந்த எண்ணம் ஒரு வாழும் உயிராகிறது. அவன் மற்றொரு எண்ணத்தை வெளிப்படுத்தி அதை ஒரு மலராகும்படி கூறுகிறான். உடனே அது ஒரு குறிப்பிட்ட வகை மலராகிறது.
மற்ற எண்ணங்கள் மலைகளாகவோ அல்லது ரத்தினங்களாகவோ அல்லது விண்மீன்களாகவோ ஆகின்றன. எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் அச்சங்களையும் தூக்கி எறியுங்கள். இறைவனின் குழந்தை என்ற முறையில் நீங்கள் மனிதர்களுள் மிகச் சிறந்தவர்கள் பெற்றிருப்பதை போன்று அதே உள்ளாற்றல்களுடன் அருளப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆன்மாக்கள் என்ற வகையில் ஒருவரும் மற்றவரை விட உயர்ந்தவர் அல்ல. மகான்களின் ஞானத்தில் வெளிப்பட்டிருப்பது போன்று இறை ஞானத்தால் வழிகாட்டப்படுவதற்கு உங்கள் சித்தத்தை இசைவித்திருங்கள். உங்கள் சித்தம் ஞானத்துடன் இணைக்கப்பட்டால் உங்களால் எதையும் அடைய முடியும். அச்சம் முன்னேற்றத்தை தடுக்கிறது. எதுவரினும் அதை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். துன்பத்தால் ஏற்படும் செயலற்ற தன்மைக்கு பலியாகாமல் எந்த மாற்றத்தையும் சந்திக்க மனதளவில் ஆயத்தமாக இருங்கள். மரணத்தை எதிர்கொள்வது கூட உங்களை அச்சுறுத்த கூடாது. மரண பயம் கேளிக்கைக்குரியது. ஏனெனில் நீங்கள் இரவாத வரை உயிரோடு இருக்கிறீர்கள் மற்றும் இறந்துவிட்ட பொழுது கவலைப்பட வேறொன்றுமில்லையே. அது நாம் அனைவரும் எதிர்கொள்ள வேண்டிய ஒன்று. ஆகவே அது அத்துணை மோசமாக இருக்க முடியாது. நாம் கடலின் மேற்பரப்பின் மீதுள்ள அலைகள். மேலும் இறப்பில் சிறிது காலத்திற்கு நமது உணர்வு நிலை நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த எல்லையெல்லா ஒருமைக்குள் அடங்கியிருக்கும். அது வருத்தப்பட வேண்டிய ஒன்றல்ல, மாறாக வாழ்வின் வேதனைகளிலிருந்து ஒரு ஓய்வு ஊதியம், பெரும் சுதந்திரத்திற்கான ஒரு பதவி உயர்வு. மனதின் சமநிலையை எல்லா சூழ்நிலைகளிலும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். எந்த நிலைமையிலும் அமைதியாக செயலாற்றி கொண்டிருங்கள். செயலாற்றுவதுடன் அமைதியாக இருங்கள். இழப்புகளிலும் துன்பத்திலும் நீங்கள் கண்டிருக்கக்கூடிய அனைத்து மனக்குழைவையும் ஏமாற்றங்களையும் அகற்றுங்கள். சிந்தனை சக்தி மற்றும் இச்சா சக்தியின் மீதுள்ள இத்தடைகள் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டியவை. உங்கள் சோதனைகள் உங்களை தண்டிக்க வரவில்லை, மாறாக உங்களை வெளித்தள செய்ய நீங்கள் பரம்பொருளின் ஒரு பகுதி என்றும் உங்கள் உயிரின் தீப்பொறிக்கு சற்றே பின்னால் எல்லையற்றவனின் பெரும் தீப்பிழம்பு உள்ளது என்றும் உங்கள் எண்ணங்களின் மின்னும் ஒளிக்கு சற்றே பின்னால் இறைவனின் பேரொளி உள்ளது என்றும் உங்கள் பகுத்தறிவிற்கு சற்றே பின்னால் பரம்பொருளின் எல்லாம் அறியும் பேரறிவு உள்ளது என்றும் உங்களது அன்புக்கு சற்றே பின்னால் இறைவனின் அனைத்தையும் நிறைவேற்றும் அன்பு உள்ளது என்றும் உங்களை உணர்ந்தறிய செய்ய வந்தன. அதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டால் இறைவனிடமிருந்து உங்களையே துண்டித்துக் கொள்ளாதீர்கள். அவன் ஒருவரையும் மற்ற எவரையும் விட அதிக சலுகை பெற்றவராக படைக்கவில்லை. அனைவரும் அவனது பிரதிபிம்பத்தில் ஒரே மாதிரியாக படைக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் தங்களின் ஆசைகள் மற்றும் தீய பழக்கங்களின் காரணமாக அனைவரும் அவனது தெய்வீக பேரொளியை சமமாக பிரதிபலிப்பதில்லை. உங்கள் மனநிறைவு நீங்கள் ஆசைப்படும் பொருட்களை அடைவதில் இல்லை, மாறாக பயனுள்ள முயற்சிகளில் வெற்றி பெற முயலும் போது உங்கள் ஆன்ம குணங்களை மலர செய்வதில்தான் உள்ளது. உங்கள் வாழ்வின் பின்னுள்ள அந்த மகா சக்தியை உணர்வதிலிருந்து உங்களை தடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இதற்கு மாறாக உங்களுக்கு கூறுபவை உங்கள் தீய பழக்கங்களே. தீய பழக்கங்கள் தான் உங்களுடைய மிக மோசமான எதிரிகள். தீய பழக்கங்கள் தான் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய மிக மோசமான எதிரிகள். அப்பழக்கங்களால் நீங்கள் தண்டிக்கப்படுகிறீர்கள். அவை நீங்கள் செய்ய விரும்பாதவற்றை செய்ய வைக்கின்றன. அத்துடன் அதன் விளைவுகளால் உங்களை துன்புற விடுகின்றன. நீங்கள் முன்னேறி செல்லும் போது தீய பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பழைய தீய பழக்கங்களிலிருந்து மேம்பட்ட பழக்கங்களுக்கான மாற்றமாக இருக்க வேண்டும். எதிர்வரும் வருடத்தில் உங்களின் உயரிய நன்மைக்கான பழக்கங்களை மட்டுமே வைத்துக் கொள்ளும் ஆழ்ந்த தீர்மானத்தை எடுங்கள். உங்களது விரும்பத்தகாத போக்குகளை களைய சிறந்த வழி அவற்றை பற்றி நினைக்காமல் இருப்பது. அவற்றை ஒப்புக்கொள்ளாதீர்கள். ஒரு பழக்கம் உங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறது என்று ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாதீர்கள். நான் செய்ய விரும்பாததை எப்படி என்னை செய்ய வைக்க முடியும்? உங்களை தடுத்து நிறுத்த முயற்சி செய்யும் பழக்கங்கள் இருந்த போதிலும் அந்த எண்ணமே உங்களை முன்னேறி செல்ல வைக்கும். உங்களது உணர்வு பூர்வமான மனம் தீய பழக்கங்களால் சுய வசியம் செய்யப்பட்டிருப்பதாக எண்ண பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் புகைப்பிடிக்கவோ அல்லது அளவில்லாமல் உண்ணவோ பழக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற எண்ணம் வரும்பொழுது நீங்கள் உடனே புகைப்பிடிக்க வேண்டும் அல்லது உண்ண வேண்டும் என உணர்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அப்பழக்கத்தை ஒப்புக்கொள்ள மறுக்கும் பொழுது அது முடிவடைகிறது. நீங்கள் மாட்டேன்,
பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுடன் தீய பழக்கங்களை தூண்டும் விஷயங்களிலிருந்து விலகி இருங்கள். சபலத்திற்கு ஆளாகி உங்களையே சோதித்துக் கொள்ளாதீர்கள். தீய பழக்கங்களை அடிபணிய வைப்பதில் உங்களால் வெற்றி பெற முடியாது என அவை தொடர்ந்து உங்களிடம் கூறிக்கொண்டு இருக்கின்றன. ஆனால் அது உங்களால் முடியும். உங்களுடைய தவறான பழக்கங்களை முழுவதுமாக மறுத்து விடுங்கள். வெற்றி பெற வேண்டும் என தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மனம்தான் எல்லாமே. அது சர்வசக்தி வாய்ந்தது. மனதால் வாழ்வையும் சாவையும் கட்டுப்படுத்த முடியும். ஆகவே இப்பொழுது உங்களுடைய உறுதிப்பாடு ஒன்றாக அமையட்டும். நீங்கள் இறைவனின் குழந்தை. கடந்த காலத்தில் செய்யப்பட்ட தீமைகளால் என்ன பயன்? நீங்கள் வெளிப்படைந்து விட்டீர்கள். நீங்கள் அனுமதி அளித்தாலன்றி உங்களை எதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்களே உங்கள் சொந்த தலைவிதியின் அதிபன். நீங்கள் நற்பேறு உடையவர். ஏனெனில் இறைவனிடம் பாரபட்சம் கிடையாது. அவன் எல்லா மகான்களையும் நேசிக்கும் அதே அளவிற்கு உங்களையும் நேசிக்கிறான். அவன் நிபந்தனையற்ற பேரன்பு. ஏனெனில் அவனே எல்லாவற்றிலும் இருக்கிறான். அவன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கு அவனது அன்பும் பக்தியும் இருக்கின்றன. பிறரை விட அதிகமாக இறைவனின் இருப்பை பிரதிபலிப்பவர்களைப் போல இருங்கள். நீங்கள் தெளிவான ஏற்கும் திறனை வளர்த்தவுடன் அவன் உங்களிடம் ஒளிர்வான். வாழ்வு தானாகவே உருவாக்கி கொண்ட கடமைகளை ஒரு கேலி கூத்தாக்குகிறது. இவ்வுலகத்தில் கட்டுண்டு இருக்க வேண்டாம். இது நீங்கள் சிறிது காலத்திற்கு உங்கள் பாகத்தை நடிப்பதற்காக உள்ள ஓரிடம் மட்டுமே. அதற்கு தேவைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் உலக மற்றும் ஆன்மீக கடமைகளை சமநிலைப்படுத்துங்கள். அது உங்களுக்கு தலையாய மகிழ்ச்சியை கொண்டு வரும். இறைவனுக்கான பேராவலுடன் இருங்கள். அது உங்கள் பாகத்தை நன்றாக நடிக்க உங்களுக்கு உதவும். மீண்டும் கூறுகிறேன், இவ்வுலகத்தில் கட்டுண்டு இருக்க வேண்டாம். இது நீங்கள் சிறிது காலத்திற்கு உங்கள் பாகத்தை நடிப்பதற்காக உள்ள ஓரிடம் மட்டுமே. இறைவனுக்கான பேராவலுடன் இருங்கள். அது உங்கள் பாகத்தை நன்றாக நடிக்க உங்களுக்கு உதவும். நீங்கள் என்னவும் பகுத்தறியவும் வேண்டுமென்று இறைவன் விரும்புகிறாவிடில் அவன் உங்களுக்கு ஒரு மூளையை அளித்திருக்க மாட்டான். நீங்கள் இச்சா சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்காமல் இருந்தால் அவன் அதை உங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டான். ஆனால் உங்கள் கடமைக்கான செயல்களை ஆற்றும் பொழுது புதிய ஆசைகளை உருவாக்கி கொள்ளாதீர்கள். இறை சித்தத்தை மட்டும் நிறைவேற்ற விளையும் ஒரு ஆதரச நடிகராகுங்கள். இறைவனின் நாடகத்தில் உங்களுடைய பாகத்தை முழு நிறைவாக்குவதில் மட்டுமே உங்களின் தெய்வீக பெருவீட்டிற்கு ஓய்வெடுக்க செல்லும் உரிமையை நீங்கள் ஈட்டுகிறீர்கள். வாழ்க்கை அறவே இரக்கமற்றது. அது நீங்கள் தானாகவே உருவாக்கி கொண்ட கடமைகளை ஒரு கேலி கூத்தாக்குகிறது. உங்களது ஆசைகளை நிறைவேற்ற தகுதியானவை உட்பட நீங்கள் ஈடுபடும் பணிகளும் எடுக்கும் தீவிர முயற்சிகளும் மரணம் வரும்பொழுது உடனே ரத்து செய்யப்படுகின்றன. ஏன் நீங்கள் வாழ்விற்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? இருப்பினும் நீங்கள் செயல் மும்முரமாக இருக்கவே வேண்டும். ஆனால் இவ்வாழ்க்கை ஒரு நாடகம் மட்டுமே என்பதை மறக்காதீர்கள். நீங்கள் நன்றாக ஆனால் இறை சிந்தனையுடன் நடிக்க வேண்டும். உங்கள் கடமைகளை செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் இறைவனை மகிழ்விக்க விரும்புகிறீர்கள். உங்கள் கடமைக்கான செயல்களிலிருந்து பறந்தோடுவது உங்களை காப்பாற்றாது. ஏனெனில் அது அவனுடைய திட்டமில்லை. அவனை தனது பிரபஞ்சத்தை நமது நலன்களுக்காக இயக்கி கொண்டு சாசுவதமாக மும்முரமாக இருக்கிறான். இறைவனின் சித்தத்தில் முதலில் தோன்றியிருந்தால் அன்றி எதுவும் எவராலும் உருவாக்கப்பட்டிருக்கவோ அல்லது நிறைவேற்றப்பட்டிருக்கவோ முடியாது. நாம் நம்முடைய மற்றும் மற்றவர்களுடைய நன்மைக்காக மாற்றங்களையும் திருத்தங்களையும் உண்டு பண்ண உரிமை அளிக்கப்பட்டுள்ள அவரது கருவிகள் மட்டுமே. இறைவன் அளித்த உங்களது படைப்பு திறனை பயன்படுத்துங்கள். அதுவே வெற்றியின் அடிப்படை செய்யப்பட்டிருப்பது. எதுவாயினும் அதை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள். படைப்பு திறன் கொண்ட மனிதன் இறைவனின் தலை சிறந்த கருவிகளில் ஒன்றானவன். அவன் தன் மீதும் தனது உலக சுற்றுச்சூழலுக்கு பரிணாம வளர்ச்சி இதுவரை கொடுத்திருப்பதின் மீதும் முன்னேற்றத்தை கொண்டு வருகிறான்.
இறைவன் அத்தகைய விருப்பமுள்ள கண்டுபிடிப்பாளர்களின் மூலம் செயலாற்றுகிறான். உங்கள் வாழ்விற்கு பின்னரே இறைவனின் வாழ்வு இருக்கிறது, உங்கள் சித்தத்திற்கு பின்னரே இறை சித்தம் இருக்கிறது என்று எல்லா நேரத்திலும் சிந்தித்து கொண்டும் செயல்திறனுடன் இருந்து உங்களது இச்சா சக்தியையும் பகுத்தறிவையும் பயன்படுத்துங்கள். எம்பிரானின் சித்தம் என்னவென்று கண்டுபிடிக்க உங்கள் பகுத்தறிவை பயன்படுத்துங்கள். வெறுமனே உட்கார்ந்து கொண்டு பொருட்கள் தானாகவே உங்கள் வழியில் வருமென காத்திருக்காதீர்கள். உங்கள் மன உறுதியை பயன்படுத்துங்கள். ஆனால் உங்களுக்கு வழிகாட்ட இறைவனை வேண்டுங்கள் மற்றும் அவனது வழிகாட்டலில் நம்பிக்கை வையுங்கள். உங்களை சுற்றி எல்லா இடத்திலும் பல வழிகளில் உணர்வு பூர்வமாக வழிகாட்டலை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். நீங்கள் இனிமேலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் பாகம் என்னவாயினும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு சிறப்பாக செய்தால் அதுவே போதுமானது. இறைவனது நாடகத்தில் எல்லா பாகங்களும் அவசியம். உங்களது பாகத்துடன் திருப்தி அடைந்திருங்கள். உங்கள் தலைவிதியை எண்ணி புலம்ப வேண்டாம். இவ்வாழ்வில் வேறு ஒருவரிடமும் இல்லை என ஒருவன் நினைக்கும் இன்னல்கள் ஒவ்வொருவரிடமும் உள்ளன. உங்களை விட நன்றாக இருப்பதாக நீங்கள் என்னும் வேறு ஒருவரின் இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என ஒருபோதும் விரும்பாதீர்கள். உங்களது உயரிய நன்மைக்கானது எதுவோ அதை உங்களுக்கு வழங்குமாறு எம்பிரானிடம் வேண்டுவதை தவிர எதையுமே விரும்பாமல் இருப்பது தலை சிறந்தது. நீங்கள் எம்பிரானது படைப்பின் ஒரு பகுதி. அவனுக்கு இந்நாடகத்தை நடத்தி செல்ல ஒவ்வொருவரும் தேவை. உங்களை ஒருபோதும் வேறு எவருடனும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். நீங்கள் நீங்களே தான். உங்களைப் போல ஒருவரும் இல்லை. உங்கள் பாகத்தை நடிக்க உங்களால் முடிவது போல் ஒருவராலும் முடியாது. அதை போலவே நீங்கள் வேறு ஒருவரின் பாகத்தை நடிக்க முயற்சி செய்யவும் கூடாது. முக்கியமானது என்னவெனில் உங்களை அனுப்பிய இறைவனது சித்தத்தை செயல்படுத்துவதாகும். அதுதான் உங்களுக்கு தேவை. உங்கள் பங்கை நீங்கள் ஆற்றும் பொழுது இறைவன் உங்கள் மூலமாக செயலாற்றி கொண்டிருக்கிறான் என்று எல்லா நேரத்திலும் எண்ணிக்கொள்ளுங்கள். சுயநலத்தின் குறுகிய தன்மையுடன் உங்களை வரையறைக்குட்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் சாதனைகளிலும் மகிழ்ச்சியிலும் மற்றவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் இறைவனின் சித்தத்தை செயல்படுத்துகிறீர்கள். நீங்கள் உங்களை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் மற்றவர்களையும் நினைத்து பாருங்கள். நீங்கள் அமைதியை நாட எண்ணும் பொழுது அமைதி தேவைப்படும். மற்றவர்களையும் எண்ணி பாருங்கள். பிறரை இன்புற செய்ய உங்களால் முடியுமளவு செய்தால் நீங்கள் தெய்வ தந்தையை மகிழ்விப்பதை காண்பீர்கள். இணக்கமாக வாழ்வதில் வலிமையான இச்சா சக்தியுடன் உங்களை அனுப்பிய இறைவனது சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வாழ்வதில் மட்டுமே நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். துணிவை ஒருபோதும் இழக்காதீர்கள். மேலும் எப்போதும் புன்னகை புரிந்து கொண்டிருங்கள். இதயத்தின் புன்னகையையும் முகத்தின் புன்னகையையும் முழுமையாக இணக்கத்தில் வைத்திருங்கள். உங்களது உடல், மனம் மற்றும் ஆன்மா இறைவனது அக உணர்வு நிலையின் புன்னகையை பதிவு செய்தால் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை சுற்றிலும் உங்களால் புன்னகைகளை உதிர்க்க முடியும். தியானத்தின் பேரானந்தமே உங்களது மிகச்சிறந்த தோழமை. உங்களுக்கு மனவெழுச்சி ஊட்டுபவர்களுடன் எப்போதும் இருங்கள். உங்களை உயர்த்துபவர்களின் மத்தியில் இருங்கள். உங்களது தீர்மானங்களையும் நேர்மறை சிந்தனையையும் தீய தோழமையால் நஞ்சூட்டப்பட அனுமதிக்காதீர்கள். உங்களுக்கு மனவெழுச்சூட்ட நல்ல தோழமையை உங்களால் காண முடியாவிட்டாலும் உங்களால் அதை தியானத்தில் காண முடியும். உங்களால் பெற முடிகின்ற மிகச்சிறந்த தோழமை தியானத்தின் பேரானந்தமாகும். நீங்கள் 6 அல்லது 8 மணி நேரம் உறங்குகிறீர்கள். மேலும் அதை செய்வது கடினம் என்று நீங்கள் உணர்வதில்லை. நீங்கள் அதில் அக அமைதி மற்றும் ஆனந்தத்தை பகுதியளவு உணர்கின்ற காரணத்தால் அதை தூய்த்து மகிழ்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது உறக்கத்தில் சற்றே அனுபவித்த ஆனந்தத்தை முழுமையாக உணர்கிறீர்கள். அந்த ஆனந்தம் அத்துணை உயர்ந்தது. மணிக்கணக்கில் காலம் கழிகிறது, ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. அந்த ஆனந்த உலகு கனவுலகின் அடிமன உணர்வு நிலைக்கு பின்னாலேயே உள்ளது. அந்நிலையில் நீங்கள் இவ்விதம் உணர்ந்தருகிறீர்கள். நான் அகந்தை அல்ல, எனக்கு உணர்ச்சி உண்டு, ஆனால் நான் உணர்ச்சிகள் அல்ல. நான் பகுத்தறிகிறேன், ஆனால் நான் அறிவுத்திறன் அல்ல. எனக்கு உடல் உண்டு, ஆனால் நான் பேரான்மா. உங்கள் பக்தி ஆழம்கான் கருவியின் ஈய குண்டை போல தெய்வீக உணர்வு எனும்
கடலினுள் ஆழ்ந்தாழ்ந்து செல்ல வேண்டும். தியானத்தில் அகக்கண்கள் திறக்கப்பட்டிருப்பவர்கள் இறை பேரிருப்பின் தரிசனத்தை இங்கேயே இதயத்தில் காண்பார்கள். அமைதியின்மை மற்றும் ஆசைகள் எனும் அரக்க நடனம் உடலெனும் கோவிலில் இருக்கும் காலம் வரை தெய்வ தந்தை விலகி இருப்பார். ஆனால் அவனுக்கு அழைப்பு விடுக்கும் பக்தியில் நீடித்த உறுதி இருக்கும் பொழுது தனது சேயின் விடாப்படை அழகைக்கு ஒரு தாய் ஓடோடி வருவதைப் போலவே இறைவன் வருவான். முதலில் மௌனமெனும் கோவிலில் அவன் அமைதி வடிவில் வருகிறான். நீங்கள் மேலும் ஆழ்ந்து சென்றால் பின்னர் சமாதி எனும் கோவிலில் ஒன்றிய நிலையில் நீங்கள் இறைவனை சந்திக்கிறீர்கள் மற்றும் இறைவனை தொடுகிறீர்கள் மற்றும் இறைவனது பேரானந்தத்தை உங்கள் அகத்தேயும் எங்கும் நிறை தன்மையிலும் உணர்கிறீர்கள். இறைவனுடைய அகக்காட்சியின்றி இறைவனை நேசிப்பது மிக கடினம். ஆனால் அந்த ஒப்பற்ற பெருமகிழ்ச்சி உங்கள் எண்ணங்களையும் உங்கள் முழு இருப்பையும் ஊடுருவும் பொழுது இறைவனை உங்களால் நேசிக்காமல் இருக்க முடியாது. தொடரும். ஓம்.